கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து மட்டும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக சோதரம். காலமே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த காலை ஜெபத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடைகள் யாவி நீக்கி போட அதிசயங்களை காணப்படும். தேவனுடைய கரத்தில் இந்த காலை வேலையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சோதரம் ஸ்தோத்திரம், சோதரம் சோதரம். ஆமேன். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா அன்பல்லவோ. பாலாகும் லோகம், பாலாகும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை மெருத்தேனையா. பாலாகும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. பின் ஏன் கேட்டி கேள்வியை பதில் என்ன சொல்வேன் நீரே போதோ. பின் ஏன் கேட்டி கேள்வியை பதில் என்ன சொல்வேன் நீரே போதோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போ, பேரின்ப நாதா நீர் போதாதா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போ, பேரின்ப நாதா நீர் போதாதா. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மையல்லார். யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மையல்லார். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உம்மோடல்லாது வாழ்வது ஏன், உம் உள்ளம் மகிழாது வாழ்வது ஏன். உம்மோடல்லாது வாழ்வது ஏன், உம் உள்ளம் மகிழாது வாழ்வது ஏன்.
மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, வாழ்வேனை என்று உமக்காக நான். மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, வாழ்வேனை ஒன்று உமக்காக நான். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. என்னை தள்ளினால் எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை அல்லா. என்னை தள்ளினால் எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை அல்லா. கல்வாரி என்றி கதியில்லையே, கர்த்தனின் பாதம் சரணடைந்து. கல்வாரி என்றி கதியில்லையே, கர்த்தனின் பாதம் சரணடைந்து. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீரல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீரல்லவோ. ஊற்றாரின் பாசம் உடன் வருமோ, மற்றோரின் நேசம் மாறாததோ. ஊற்றாரின் பாசம் உடன் வருமோ, மற்றோரின் நேசம் மாறாததோ. உன் அன்பின் நேசத்திற்கு இணையாகுமோ, ஏனையா கேட்டி கேள்வியை. உம் அன்பின் நேசத்திற்கு இணையாகுமோ, ஏனையா கேட்டி கேள்வியை. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை விருத்தே. பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வார்த்தையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்து, பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் ஒடுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் ஒடுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவு நின்று, என் ஜீவனை அழிவு நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே. என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வார்த்தையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வார்த்தையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வார்த்தையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வார்த்தையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.
செய்வதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Praise the Lord, hallelujah. ரத்தம் செய்யமாண்டவரே இயேசுவே, ரமணசி இன்சிராதோரி வனரபஷந்தரரிதா, ஹalleluya. ஓ ரமணஷா, ஓ ரமணி சந்தரா, ஓரி வனர சந்தோரரி, ஓ ரமண சலதுபினா இசந்தர வினாரா, இசரதுபினா ரமணாதினாரா, ஓ சாரி வனா இன்சாரி வாரிதா, ஓ சாரி வாரிதே, ஓ ரமண சலவரிதி, hallelujah. Thank you Lord. இந்த கால வேளையில் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த கால வேளையிலே மோசேக்கும் பவுலுக்கும் உள்ள 21 ஒற்றுமைகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாளிலே 7 விதமான ஒற்றுமைகளை குறித்து நாம் படித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். 7 விதமான ஒற்றுமைகள். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட 8வது ஒற்றுமையை நாம் படிக்க போகிறோம். 8வது ஒற்றுமை நீங்கள் படிக்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிராமல் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் ஸ்தோத்திரம். திரும்ப படிங்க அந்த வசனத்தை. இனி வரும் பலன்களில் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ணிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி வரும் பலன்கள் மேல நோக்கமாக இருந்து எகிப்தில் இருக்கிற எந்த விஷயத்திலையும் அவர் என்ன செய்யல. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு இனி வரும் பலன்கள் மேல் அவர் ஸ்தோத்திரம் நோக்கமாக இருந்தார். அல்லேலூயா. மற்றபடி எகிப்தில் உள்ள அவருக்கு பேரு புகழ்ச்சி, ஸ்தோத்திரம், ஒரு அரசனுடைய குமாரன் என்கிற எந்த விதமான காரியமும் அவர் அதை நினைத்து ஸ்தோத்திரம் பெரிதாக செயல்படவில்லை. அதுபோன்று இப்போ இது மோசேயை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்படியே நீங்கள் பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். படிங்க. என்ன பண்றீங்கம்மா? பிலிப்பியர் 3:3 எடுக்க இவ்வளோ நேரமா? படிங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்கம்மா. ஐயா. பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. 13, 14 படிங்க.
சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னோடிகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இவர் கிறிஸ்துவுக்காக பின்னானவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 14 வசனம் படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசே போல இவரும் ஒரு ஸ்தோத்திரம் அவிதமான ஒரு அழைப்பை பெற்று அவிதமான ஒரு பிரதிஷ்டையோடு வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் 20 வசனம் படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள் எத்தனை வரவேற்புகள். ஸ்தோத்திரம். எப்படி எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறார்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். படியுங்கள். நல்ல போராட்டத்தை நான் போராடிட்டேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை அவர் செய்கிறார். பாருங்கள். ஸ்தோத்திரம். எப்படி மோசே ஸ்தோத்திரம் அந்த எகிப்தில் உள்ள காரியங்களை எண்ணாம ஸ்தோத்திரம் அது எவ்வளோ அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். 11:26 படிங்க. எபிரேயர் 11:26. ஸ்தோத்திரம். பாருங்கள். மோசேனுடைய அந்த பிரதிஷ்டை தான் அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலே தொடர்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வரும் பலனின் மேல் நல்லா கவனிங்க, படிங்க நல்லா. இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாய் இல்லாமல், அல்லேலூயா, நோக்கமாய் இருந்து. ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாய் இருந்து. இவங்களுக்கு வாசிக்கிறது கண்ணாப்னான்னு வாசிக்கிறாங்க. அதனால நானும் சில சமயத்தில் அப்படியே சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். வாசிக்கிறது தான் அவங்களுக்கு புதுசு. அந்த பழசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருமை அப்படி இப்படிலாம் வந்துடும் பார்த்தீங்களா. அது மாதிரி சில பேருக்கு இவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அப்படியே ஒன்று கண்டுக்குமா ஒதுங்கிடுவாங்க. ஆமாம், ஒரு அட்வைட் உள்ளவங்க. இந்த மாதிரி தான் நிறையா சர்ச்சஸில் பாவம் அந்த ஊழியக்காரங்க படுற பாடு. சோத்திரம். எல்லாம் விசுவாசிகள் இந்த மாதிரி சில நேரங்களில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. சோத்திரம். எல்லா சபையிலையும் சரி ரொம்ப மோட்டிவாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆவியில் அந்நிய பாஷெல்லாம் பேசினா இவங்க எப்படி பரலோகம் போவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படிப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்தை கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன் சுதந்திரிக்கவே மாட்டாங்க. சோத்திரம். ஏன்னா இவங்க போட்டி போகாமல் எரிச்சலில் இருக்கிறாங்க. இவங்க எப்படி பரலோகம் வர முடியும்? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. சோத்திரம். சில பேர் இப்படி தான் திருச்சபைகளில் யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வசனத்துக்கு வாசித்து மக்கள் நல்ல பயன்பெற முடியாத நிலையில் நீங்கள் செயல்படுறீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆகணும். சோத்திரம். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருந்தோம், அதை நீங்கள் ஆண்டவருக்கு பயன்படுத்தாமல் போகும்போது அது எவ்வளோ பெரிய பாவம் என்கிறதை நீங்கள் சீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். அறிந்தும் அதன்படி செய்யலை நம்ம. அதனால் அநேகருக்கு மகிமையாக இல்லை. அது பெரிய பிரச்சனை. அப்படி பண்ணவே கூடாது. அநேக வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே நாம் பாடுபட வேண்டும், செயல்பட வேண்டும்.
ஆனால் இந்த போட்டி பொறாமையோடு நிறைய சபைகளில் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு குரூப்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வாசிச்சா அவங்க வாசிக்க மாட்டாங்களாம், அவங்க வாசிச்சா இவங்க வாசிக்க மாட்டாங்களாம். ஐயோ ஐயோ, இந்த பொறாமை பிடிச்ச ஜனத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாசஸும் படுற அவஸ்தை இருக்குது பாருங்க, பெரிய அவஸ்தைங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த பாப்பா புதுசு வாசிக்கிறது, இதுக்கு ஒன்றும் வாசிக்க அந்த கோர்த்து வாசிக்க தெரியல. இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக ஈராமல்னு நான் முன்னாடி சொல்கிறேன், அதே மாதிரி அதுவும் தான் அப்படியே இருக்குது கம்முன்னு. அதை திரும்ப சொல்லலை, அதை அப்படி சொல்லக்கூடாது. நோக்கமாக இருந்து அப்படின்னு சொல்லணும், நோக்கமாக இல்லாமல் எதுவுமே அவன் சொல்லலை. அவன் பாட்டுக்கு நோக்கமாக இருந்து அப்படியே பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. வசனத்தில் பழகுனவங்களாக இருந்தால் கொஞ்சம் என்ன செய்யலாம், வசனத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லி தருவாங்க, கரெக்டாக சொல்லி வாசிப்பாங்க. இதுக்கு கரெக்டாக சொல்லி இவங்களுக்கு வாசிக்க முடியல, சில நேரங்களில் வசனம் தவறுது. கேட்குற உங்களிடத்தில் நாம் சாரி கேட்டுக்கொள்கிறோம். வசனத்தை மாற்றியும் பிரசங்கிக்கக்கூடாது, வசனத்தை மாற்றியும் சொல்லக்கூடாது. எங்களுக்கு வாசிக்கிறவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாதனால எங்களுக்கு ஒரு சிக்கல் இது. அதனால் ஸ்தோத்திரம், எங்கே புறம் பிடிச்சவங்கலாம் சில பேர் இருக்கிறதுனால அவங்க சரியாக வாசிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம், வாசித்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. வாசிக்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாசிப்பாங்க, அதான் ஒரு காரியம் இங்கே. அதனால் வாசிக்க தெரியாதவங்க டக்கு டக்குன்னு இப்போ வாசிக்கிறாங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப ஹெட்வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க வாசிட்டாங்கல்ல, நாங்கள் இப்போ தொட மாட்டோம்ல, அப்படி போட்டி. ஸ்தோத்திரம், அப்படி இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு கேட்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சில நேரங்களில் வசனத்தை மாற்றி சொன்னால் கூட நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே வாசிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. அதனால் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன செய்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரியான நிலையில் அந்த வசனத்தை நமக்கு எடுத்து வாசித்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஸ்தோத்திரம். எங்கள் மகன் இருப்பா, அவளுக்கு திடீர்னு ஸ்தோத்திரம் ஏதாவது வழி வந்துடும், போயிடுவா. அதனால் அவளையும் நம்ப முடியாது. ஸ்தோத்திரம். அதனால் நான் ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து காலையில் பிரசங்கம் பண்ணணுன்னா அது முடியாத காரியம். ஸ்தோத்திரம், ரொம்ப நாளாகிடும். நான் சும்மா பழைய எக்ஸ்பீரியன்ஸில் வேணால் பேசிகிட்டே இருக்கலாம், வசனம் வாசிக்காமல். அதை தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் இப்போ வசனங்கள் வாசிக்கிறதுக்கு மக்கள் அதிகமாக இல்லை. நல்ல திறமையாக வாசித்து சொன்னாங்கன்னா எவ்வளோ அருமையாக நம்ம வசனம் விளக்கலாம், பார்த்தீங்களா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி 8வது வார்த்தையை நம்ம ஒற்றுமையை நம்ம பார்க்குறோம். அதில் ஸ்தோத்திரம். இப்போ அந்த திரும்ப படிங்க, அந்த வாசிக்கிறது எனக்கு சரியாக மெமரியில் வரமாட்டேங்குது. படிங்க. இனி வரும் பலன் மேல் அந்த பாருங்க, பலன் மேலா பலன்கள் மேலா? பலன் மேலா? பலன் மேல் நோக்கமாயிருந்து இப்படி சொல்றாங்களா? நான் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிட்டேன், நோக்கமாயிராமன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க ரிப்ளை ஒன்றுமே சொல்லலை. நோக்கமாக இருந்துன்னு சொல்லணும்ல, சொல்லலை. நானும் விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப யோசிச்சு பார்த்தேன், வசனம் அப்படி இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்த பிறகு அது வசனம் இப்படி தான் இருக்குது. அது மாதிரி பாருங்கள், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பார்த்தீங்களா, சோத்திரம். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் அந்த நிந்தை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவ கூட சொல்லுவார், பார்த்தீங்களா, எபிரேயர் 12 சொல்லுவார், எப்படி எனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயரில். பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே இவர் மோசே பண்ணுறாரு. இப்போ அதே மாதிரி ஸ்தோத்திரம் பவுலும் அதே மாதிரி பண்ணுறாரு. பாருங்க, பவுலும் அதே மாதிரி பண்ணுறாரு. அதே தான் நம்ம வாசித்தோம். ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிச்சு படிக்க திரும்ப. சில பேர் இப்போ தான் வந்திருக்கீங்க, படிங்க. பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின். அதான் அந்த பின்னானவைகளை விட்டுட்டு முன்னானவைகளை திரும்ப படிங்க அந்த வசனத்தை. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. நல்லா கவனிக்கணும், பின்னானவைகள் எல்லாம் மறந்துட்டு முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதான் அந்த மோசேக்கும் பவுலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒற்றுமைகள் இருக்கிறது. இந்த மாதிரி உள்ள ஒரு ஒற்றுமையில் அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, கடந்து போகிறாங்க. இது 8வது ஒற்றுமை. அடுத்து 9வது ஒற்றுமை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 32 படிங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலரையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மோடே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி என்னாமத்தின் புஸ்தகம் 12:13 படிங்க. என்னாமத்தின் புஸ்தகம் 12:13 எடுத்தவங்க டக்குன்னு படிங்களா. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட. சார் நீங்கள் அப்படியே இருக்கட்டும். எபேசியர் 11:13 படிங்க. 11ஆம் அதிகாரம் 13 படிங்க. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு. இவங்க எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை எல்லாம் கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி மரித்தவர்கள் தான் இந்த மோசே அவங்களோடு சேர்ந்த நியாயப்பிரமாண வழக்கத்தின்படி வாழ்ந்தவர்கள் எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 1:4 படிங்க. 1 தெசலோனிக்கர் 1:4. 1 தெசலோனிக்கர் 1:4. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடும் மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. சரி, நீங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலையும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அவங்க வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு அந்நியரும் பரதேசியுமாக பூமியில ஜீவிச்சு அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இவர் ஸ்தோத்திரம் சொல்லும்போது திரும்ப படிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமுமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, அவங்க வாக்குத்தத்தத்தின்படி வாழ்ந்தவங்களுக்கு அப்படி இருக்கிறார். ஆனா இங்க இவங்களுக்கு ஸ்தோத்திரம், இவர் அவங்க வாக்குத்தத்தங்களை கொண்டு அவர்கள் கடந்து போனார்கள். இவர் இயேசுவை கொண்டு கடந்து போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அவங்க எப்படி போறாங்க? வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு அந்நியரும் பரதேசியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து போனாங்க. ஆனா இவர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை கொண்டு இவர்கள் வாழ்ந்து அவர்கள் ஆத்தம் சேர்கிறார்கள். இவ்விதமாக இது ஒரு 9வது காரியமாக இருக்கிறது. இன்னும் நம்ம படிக்க போனால் ரோமர் 15:32 படிங்க. ரோமர் 12:35. நிறையா வசனங்கள் இருக்கிறது, இன்றைக்கும் வாசிக்க முடியாது போல் இருக்கு. ஸ்தோத்திரம். ரோமர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. 13 அல்ல 15. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும். நான் 15 தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். 15:32. இப்போ வாசிக்கிறது அதானே? தப்பா படிக்கிறீங்க, படிங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று. அந்த மாதிரி நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல்
கிறிஸ்துவை மையமாக வச்சு அவர் தங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார். அவங்க வாக்குத்தத்தத்தை வச்சு அவங்க ஓடினாங்க. அதான் பவுல் இப்போ நமக்கு சொல்லும்போது, நான் ஜெபத்தில் போராடுற மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, போராடுங்க. சரி, 10வது வார்த்தைக்கு போயிடுவோம். அப்படியே படிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38 வசனம் படிங்க. சீக்கிரமாக படிங்க, டக்கு டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். ஆர்டிஎம்லாம் கொஞ்சம் எடுங்க, வசனத்தை எடுங்க. முன்னாடி வாங்க, இங்கே வந்து உட்காருங்க. மணியாவது பாருங்க, அப்படி வந்து உட்காருங்க. சீக்கிரம் வாங்க, டக்குன்னு எடுத்தவங்க டக்குன்னு படிங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை இப்படி எகிப்தில் இருக்கிற அந்த காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகளில். ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் யாத்ராமம் 33:11 படிங்க. யாத்ராமம் 33:11. அடுத்து உபாமம் 12:7-8 படிங்க. எடுங்க, யாத்ராமம் படிங்க. கர்த்தர் மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டோ? பாருங்கள், அப்படி சொல்லுகிறார். உபாமம் 12 சீக்கிரம் எடுங்க, 7-8. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 1:12 படிங்க. இப்ப கலாத்தியர் 1:12. கலாத்தியர் 1:12. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவே அதை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அங்கே ஆண்டவர் தரிசனமாகி பேர் சொல்லி அழைத்து மோசேக்கு அந்த காரியங்களை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 1:23 படிங்க. 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். நம்ம ஸ்தோத்திரம். ஏற்கனவே அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிச்ச அதே காரியங்களை இப்போ வந்து இவர் இங்கே சொல்லுகிறார். படிக்க திரும்ப படிங்க. அதை நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. சார், இப்படி பார்க்கும்போது மோசே அந்த நாட்களிலே அவர் எப்படி அங்கே செயல்பட்டார் என்று நீங்கள் 7:38 அப்போஸ்தலர் 7:38 திரும்ப படிங்களேன். ஸ்தோத்திரம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த தரிசனம் கண்டதை அங்கே அவருக்கு அறிவிக்கிறார். யாத்திரா 33:11 திரும்ப படிங்க. படிங்க. யாத்திராமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா,
சார் அது ஆண்டவர் வந்து முகமுகமாக ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலும் அவ்விதமாக ஆண்டவர் பேசுகிற அந்த அனுபவத்தை இந்த 1 கொரிந்தியர் 16 23 வரைக்கும் வாசிங்கன்னா அதில் விதமாய் சொல்லப்படும். அடுத்த 11க்கு போயிருங்க. 11க்கு போயிடுவோம். 11வது பொருத்தம் உபாகமம் 31 1 13 படிக்கணும். அதை படிக்க பார்க்கலாம். உபாகமம் 31 1 13 அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 28. பின்னும் மோசே போய் இஸ்ரவேல் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓசுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். சார் போதும். நீங்கள் அடுத்து நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே மோசேயிட்ட ஆண்டவர் பேசுகிற அந்த காரியங்களை பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 27 28. அடுத்து ரோமர் 1:15. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றுப்புறம் போன பொழுதோ மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். ஸ்தோத்திரம். அது வந்து ஒத்து போகலையே. அப்போஸ்தலர் நடபடிகள் 27 28. ஆம். சார் ரோமர் 1:15 படிங்க. பிரசங்கிக்க வேண்டுகிறேன். சோதரம். அங்கே என்னால் முடிஞ்ச மட்டும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். அங்கே உபாகமத்திலே ஸ்தோத்திரம் அவருக்கும் அந்த டைம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு யோசுவா வந்து அவங்களை அழைச்சிட்டு போவதா சொல்கிறாரு. இங்கே வந்து இவர் என்னால் முடிந்த வரைக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன் என்றும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது நீங்கள் 16ஆம் வசனம் படிங்க. ம் 19 படிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சார் இப்படி தேவனை குறித்து அங்கே அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ நீங்கள் 11வது காரியத்தில் ஸ்தோத்திரம் படிக்கும்போது அதுலேயும் ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கிறதை குறித்து அதை யோசுவாவுக்கு அந்த பகுதியை கொடுக்குறார். அடுத்தது இங்கே இயேசு கிறிஸ்துவை அருமையான பவுலும் அறிவிக்கிறதற்கு ஏதுவாக இங்கே ஸ்தோத்திரம் அவர்கள் ஒற்றுமையாக கடன் செல்கிறார்கள். அதை தான் 1 கொரிந்தியர் 9:23 9:16 23 வரைக்கும் கூட அதில் வாசிக்கலாம். சார் சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து அது யார் நடத்தி செல்வதை குறித்து அங்கே சொல்லப்பட்டு. அடுத்து நீங்கள் 12 பார்த்தீங்கன்னா யாத்ராமத்தின் புஸ்தகம் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்க பார்க்கலாம். 4:5 படிங்க. யாத்ராமம் 4:5. ஸ்தோத்திரம். சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். சரி, கர்த்தர் தரிசனமானதை உனக்கு நம்புவதற்கு இதுவே அடையாளம். அப்போஸ்தலர் 23:11. அப்போஸ்தலர் 23:11. சீக்கிரம் படிங்க. படிச்சிங்களா? 23:11 என்ன பண்றீங்க? அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேம். அப்ப வந்து மோசேக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்த போல பவுலுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். இது வந்து நம்ம 12வது காரியம் பார்க்குறோம். அடுத்து நீங்கள் யோவான்
ஸ்தோத்திரம். 1:17 படிங்க. யோவான் 1:17. யோவான் 1:17 13வது காரியம். அடுத்து எபேசியர் 3:7 படிங்க. சீக்கிரம் எடுங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். அடுத்து எபேசியர் 3:7 படிங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். ஸ்தோத்திரம். அங்கே ஸ்தோத்திரம் இந்த பிறப்பை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அவங்க இவர் சுவிசேஷத்தினால பிறந்தேன்னு சொல்கிறாரு. இங்கே யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படும் போது அவரும் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 1:17 திரும்ப படிங்க. யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. இது பவுல் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஓகே, ஸ்தோத்திரம். 14 படிக்க பார்க்கலாம். இப்போ அடுத்தது எபிரேயர் 3:2 படிங்க. சீக்கிரமாக படிங்க. எபிரேயர் 3:2. அப்போஸ்தலர் 23:1 படிங்க. 3:2. எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23:1 படிங்க. சீக்கிரம் படிங்க. சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று. உண்மையா நடந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, மோசே போல இவரும் அவ்விதமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். 15வது அடுத்த 15 படிக்கலாம். யாத்ராமம் 34:28 படிங்க. யாத்ராமம் 34:28. சீக்கிரம் படிங்க. 2 கொரிந்தியர் 12:1-5 படிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். கர்த்தரோடு இருந்தார் 40 நாள். சரி, தண்ணீர் குடிக்காம அப்பம் புசிக்காம. அடுத்து நீங்க அடுத்த 20 சங்கீதம் 1 கொரிந்தியர் 12:1-5. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை 2 கொரிந்தியர் தான் நான் சொன்னேன். நீங்க 1 கொரிந்தியர் வாசிக்கிற மாதிரி தெரியுது. 2 கொரிந்தியர் 12:1-5. தப்பா படிக்கிறீங்க. மேன்மை பாராட்டுகிற எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதலையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானே, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானே, அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு பாருங்கள். இங்க மறுரூப மலையில மோசே ஆண்டவரோடு நிற்கிறார். அதே மாதிரி இவரும் பவுலும் 3 வானங்களுக்கு மேல போயிட்டு வந்திருக்கிறார். மோசே ஆண்டவரோடு முகமுகமா பேசிட்டு வந்திருக்கிறார். இவரும் அதே மாதிரி 3 வானங்களுக்கு மேலே ஆண்டவரோட போய் சந்திச்சிருக்கிறார். இது 15வது விஷயம். 16வது விஷயம் படிக்க பார்க்கலாம். உபாமம் 9:9. சீக்கிரம் படிங்க. உபாமம் 9. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:27. சீக்கிரம் படிங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை பலகைகளாகிய கற்பலைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். ஸ்தோத்திரம். இப்போ உபாமம் 9:9 தானே படிச்சிங்க. அடுத்தது நீங்க 2 கொரிந்தியர் 1:27 படிங்க. 1:27. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சரீரத்தையும் கொடுத்திருக்கிறார்.
ஆவி என்னும் சரீரத்தை கொடுத்தாரா? அப்பா நீ படிமா வாங்கி. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். சரீரத்தை கொடுத்தாராம் பாருங்க, என்ன பண்றது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். சோதரன் இங்கே கற்பனைகளை கொடுத்தார். அவங்களுக்கு மோசைக்கு கற்பனைகளை கொடுத்தார், இவருக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்தது நீங்க ஸ்தோத்திரம் 17க்கு போயிடலாம். ஸ்தோத்திரம் யாத்ராமம் 34:29 படிங்க. யாத்ராமம் 34:29 சீக்கிரம் படிங்க. சீக்கிரம் படிங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை முகம் பிரகாசித்தது. பலகைகள் வாங்கிட்டு வந்தார், முகம் பிரகாசித்தது. சார் அடுத்து எபேசியர் 5:14 படிங்க. எபேசியர் 5:14 சீக்கிரம் படிங்க. அடுத்து 2 கொரிந்தியர் 4:6 படிங்க. சீக்கிரம். எபேசியர் 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். சோதரம் அங்கே ஆண்டவர் டைரக்டா மோசே பிரகாசிக்க பண்ணாரு. நீ இந்த அடுத்து இவரு சொல்றது என்னன்னா, மரித்தோரை விட்டு எழுந்த பிறகு கிறிஸ்து நம்மை பிரகாசிச்சார். அல்லேலூயா. அவர் கற்பனையை வாங்கிட்டு கீழே வரும்போது பிரகாசிச்சாரு. இப்போ நம்ம கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதனால் நீங்கள் நானும் பிரகாசிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இது அப்போஸ்தலருடைய பவுலினுடைய காரியமாக இருக்கிறது. அடுத்து 18 போயிடுவோம். 18 யாத்ராம் 14:16 படிங்க. யாத்ராம் 14:16 சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 19 11 12 படிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். சார் அப்படி அப்போஸ்தலர் 19:11 படிங்க. அப்போஸ்தலர் 19:11 12 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்துள்ளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமாறுகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. சோத்ரா. அல்லேலூயா. சோத்ரா. இங்கே மோசேக்கு என்ன நடந்துச்சு? 14:16 கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி செய்தார். ஆனால் இங்கே இவங்க ஜெபத்தினால நிறைய பேருக்கு சுகங்கள் ஆசீர்வாதங்கள் உண்டானதை நாம் பார்க்கிறோம். இப்படி மோசையை கொண்டு செய்ய வேண்டிய யுத்தங்களை செய்தார், பவுலை கொண்டு செய்த வேண்டிய அற்புத அடையாளங்களை செய்தார். இப்படி ஒற்றுமையான 18வது விஷயம். அடுத்தது 19வது விஷயம் யோசுவா 1:24 படிங்க. யோசுவா 1:24 26 இல்ல 24 ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 1:24 24-29 படிங்க. 24ஆம் அதிகாரம் 29 இருக்கா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்பிராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 19:11 அப்போஸ்தலரா எல்லாம் யாத்திராம் தான் சொல்லுது. ஸ்தோத்திரம். சார் நீங்க ரோமர் 16:21 படிங்க. ரோமர் 16:21 என் உடன் வேலையாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம். இவர் இந்த முடிவு காலத்தில் இவரும் அந்த முடிக்கும் போது உள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார். இங்கே இவரும் முடிக்கும் போது உள்ள வார்த்தைகளை கூறுகிறார். 19வது விஷயம் நம்ம படிக்கிறது. ஆமாம் 19. ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் 1 தீமோத்தேயு 1:2 படிங்க.
1 தீமோத்தேயு 1:2 சீக்கிரம் படிங்க. 1 தீமோத்தேயு 1:2. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இவர் அந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதுறாரு. அதே மாதிரி மோசையும் அந்த காரியங்களை எழுதியிருக்கிறார். அடுத்து 20வது இடத்துக்கு போயிடுவோம். என்னாமும் 11:24 படிங்க. என்னாமும் 11:24 சீக்கிரம் படிங்க. என்னாமும் 11:24. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 19:1-7 படிங்க. 1-7. அன்னைக்கு ஸ்தோத்திரம் மோசே கிட்ட இருந்தவங்களும் அந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். இப்போ நீங்க அப்போஸ்தலர் 19:1-7 படிங்க. சீக்கிரம் படிங்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று. இது அவங்க ஆவியை பெற்று தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அதே மாதிரி இவங்களும் இன்னைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஒற்றுமை அதுக்குள்ள காணப்படுகிறது. அடுத்து 21 நாம் படிக்கும்போது 21வது விஷயம் படிக்கும்போது என்ன அப்படின்னா, மோசே வேதாமத்தின் முதல் 5 புத்தகங்களை எழுதினார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. மோசே வேதாமத்தின் 5 புத்தகங்களை எழுதினார். அதே போல பவுலும் என்ன செய்திருக்கிறார்? ஸ்தோத்திரம் 5 புத்தகங்களை எழுதிய ஆகமங்களை எழுதினார். இன்னும் பவுலும் பல நிருபங்களை என்ன செய்கிறார்? எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்படி மோசையும் எழுதியிருக்கிறார், பவுலும் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமாக 21 விஷயங்களை நம்ம மாறி மாறி பார்த்தோம். மோசையின் கடைசியில் மோசையின் மரணம் தேவன் அடக்கம் பண்ணினார். பவுலின் மரணம் தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டு அவர் சாட்சியாக மரித்தார். இப்படி ஸ்தோத்திரம் பார்க்கும்போது பவுல் மரணத்திலையும் யாரும் இல்லை, எல்லாம் அரசாங்கம் அந்த காரியத்தை பார்த்துட்டாங்க. இங்கே ஆண்டவரே மோசேனுடைய சடலத்தை அடக்கம் பண்ணார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசே மரித்தார் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது மோசே மரித்தது. அல்லேலூயா. சார் அவ்விதமாக கர்த்தருடைய சமூகத்தை நாம் 21 விஷயங்கள் பொருத்தமாக பார்த்தோம். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் மோசேக்கும் பவுலுக்கும் ஒரு 21 விஷயங்கள் பொருத்தமாக இருந்தது. அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் வாசித்தோம். ஆனால் வசனங்கள் இன்னும் நல்லா நீங்கள் வாசிச்சிங்கன்னா எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். இதில் சில இதுங்க ஸ்தோத்திரம் ஒரு தடுமாற்றத்தில் இந்த வசனங்களை நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். சார் கதை நம்மை நடத்துவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவரே தேவக்கரம் கூட இருந்து எங்களை சிறப்பாக வழி நடத்திட்டு எல்லா தடைகளையும் கூட அதிசயங்களை காணப்படும். அப்பா சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு சண்டே சர்வீஸ் எல்லாரும் அங்கங்க ஆராதனைக்கு சென்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.